Hi friends, welcome to Basha's Kitchen. Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம சாஃப்ட் பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். பன்னீர் கிரேவி யூசுவலாவே செய்யும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். நம்ம சாப்பிடும்போது அது ரப்பர் மாதிரி ஆயிரும். பட் பன்னீரை வந்து நல்ல சாஃப்ட்டா ரெஸ்டாரண்ட்ல நமக்கு எப்ப சாப்பிட்டாலும் சாஃப்ட்டா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வீட்ல எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். பாருங்க பன்னீர் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாவும் நல்ல வந்து சாஃப்ட்டா பவுன்ஸ் ஆகுதுன்னு. ஸோ நம்ம கிரேவி வந்து குக் பண்ணால் கூட இந்த மாதிரி எப்படி பன்னீர் செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த சாஃப்ட் பன்னீர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா இங்கே வந்து நான் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து இதில் கறி மசாலா தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கறி மசாலா தூள் நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் இல்லை அப்படின்னா கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மசாலாலாம் கலக்கி விட்டுக்கோங்க. மசாலா வந்து நம்மளுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கணும், அதனால ஃப்ளேம் லோ வச்சுக்கோங்க. 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. மசாலா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடலாம். இந்த கிரேவி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூஸ்வலாகவே வீட்டில் வந்து கிரேவி செய்யும்போது கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டோம் பன்னீர் அப்படின்னா அது வந்து ஹார்டாயிரும். அதனால் அது நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி ஆயிரும். பட் வந்து நம்மளுக்கு பன்னீர் வந்து எப்பயுமே நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஆறுனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கிரேவி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்த உடனேயே ஒரு ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பன்னீரையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பன்னீர் வந்து நம்மளுக்கு சாஃப்டாகவே இருக்கும், ஹார்டாக ஆகாது. நீங்கள் வந்து பன்னீரை அதே மாதிரி ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியவும் அவசியம் இல்லை. நல்லா டெண்டர் ஆகி சூப்பராக ஈஸியாக குக் ஆயிரும். ஒரு 3 to 4 மினிட்ஸில் இதை வந்து நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் கிரேவி சூப்பராக தயாரிச்சு பாருங்கள். இந்த பன்னீர் கிரேவியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை காலையில் செஞ்சுட்டு நைட் சாப்பிட்டிங்கன்னா கூட பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இந்த சாஃப்டான பன்னீர் கிரேவி ரெசிபி தயாராகிடுச்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான பன்னீர் கிரேவி ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.